துறவியா இருப்பவர்கள் எல்லாம் ஞானிகள் கிடையாது. 21 நாட்கள் படிப்பது என்பது மிக பெரும் தவம். சிவசங்கரதே சிவனே. இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு. மண்ணாச பெண்ணாச பொன்னாச. அறியாமையை இல்லாமல் செய்ய வேண்டும். வேலாயுதம் ஞானாசக்தி. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக நம்புகிறார்கள். ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம். ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம். நான் உள்ளம் என்னும் தோகையினால் கந்தன் உறவு கண்டேன் ஆகையினால். உறவு கண்டேன் ஆகையினால் எனக்கும் இடம் உண்டு. அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நெல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. நெஞ்ச கனகல்லு மகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு அல்சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவா. தமிழ் மொழி மூலமாக படைக்கப்பட்டிருக்கின்ற நூல்களிலே முருகப்பெருமானுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லுகின்ற, அதுவும் அருணகிரிநாத சுவாமிகளாலே ஆக்கப்பட்ட இந்த கந்தர் அனுபூதி அற்புதமான நூல். ஞானமும் பக்தியும் இரண்டர கலந்து நடைமுறை வாழ்வியலோடு தொடர்பு பட்டு வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்ற நூலாக இந்த கந்தர் அனுபூதி திகழ்கிறது. இன்றைய தினம் 20வது நாளாக நாங்கள் கந்தர் அனுபூதி படித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் எடுத்தால் 21வது நாள். தொடர்ந்து 21 நாட்கள் படிப்பது என்பது மிக பெரும் தவம். உங்களுக்கு தெரியும், கௌரி விரதம் என்றால் 21 நாள் அந்த விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். எந்த ஒரு கைங்கரியத்தையும் 21 நாட்கள் செய்தால் அது மிக ஆழமாக எங்களுக்குள்ளே பதிந்துவிடும் என்ற ஒரு நிலையிலே நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். பொறுமையால் அகந்தையை அழிப்போம். அகந்தையை அழித்தல் தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரத்தை முற்றுமுழுதாக அடியோடு அழித்து விடல். சூரன் பதுமன், சூரபத்மன். சூரன் என்பது அகங்காரம், பதுமன் என்பது மமகாரம். ஐ அண்ட் மை என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. நான் எனது. இந்த அகந்தையை அழிப்பதற்கு பொறுமை எவ்வாறு உதவி செய்கிறது என்று நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். இந்த பின்னணியிலே சாதாரண உலக நடைமுறையிலே பின்பற்றுகின்ற பொறுமை, அதுவும் ஆன்மீகத்திலே எங்களை பக்குவப்படுத்தும். பொறுமையாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் செய்யும் பொழுது, செயற்படுத்தும் பொழுது அது சிறப்பாக அமையும். அவசரத்துல செய்யக்க எல்லாம் பிழைச்சுப்போம். இப்ப பொறுமையாக செய்தல் என்பதற்காக அர்த்தம் மிக மிக மெதுவாக செய்தல் அல்ல, அல்லது செய்யாமல் இருத்தல் அல்ல. இது சோம்பேறித்தனம். செய்ய வேண்டும், ஆனால் எதை எப்பொழுது
எவ்விதமாக எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது அவ்விதமாக அந்த அளவுக்கு செய்தல் பொறுமை எனப்படும். அதே போல இரண்டாவது ஆன்மீக ரீதியிலே ஆழமான ஒரு அர்த்தத்தையும் பார்த்திருந்தோம். அது தன்னைத்தான் உணர்கின்ற பயணத்திலே தன்னுடைய உண்மையான இயல்பு நிலையை ஒருவன் அறிவானாக இருந்தால் அவனை அறியாமலேயே பொறுமை என்பது அவனுக்குள்ளே இயல்பிலேயே வரும். ஆன்மீகத்திலே பக்குவப்பட அந்த பொறுமை தானாக வருகிறது. பொறுமை இல்லாத தனத்துக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் அகந்தை, தன்முனைப்பு என்று பார்த்திருந்தோம். நான் என்றும் எனது என்றும் என்னை நான் வெளிப்படுத்த முயற்சிக்கும் பொழுது பொறுமையை இழந்து விடுகிறேன். ஆக தன்னை அறிய பணிய பணிய பாவம் அகலும் என்று யோகர் சுவாமிகள் சொல்லி இருக்கிறாரே. அந்த தன்முனைப்பு இல்லாமல் போக போக பிழை விடுகின்ற தன்மை குறைவடையும். நான் என்கின்ற அகந்தையை அழிப்பதற்கு பொறுமை எவ்வாறு உதவி செய்கிறது என்று நேற்று பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நான் என்கின்ற அகந்தையை அழித்தல் மிகவும் அடிப்படையான விடயம், மிக மிக ஆழமான விடயம். அது எனக்கு கடினமாக இருக்கிறது, அல்லது இந்த பொறுமையாலே அகந்தையை அழித்தல் என்கின்ற அணுகுமுறை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அப்ப நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது இன்றைய 39வது பாடல், மாவர் சனனம் கிடமாயை விடமோ வேடனை என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. சிவசங்கர தேசிகனே. என்ன அற்புதமான சொல். சிவனே, சிவ மங்களமானது என்று அர்த்தம். ஆஸ்பீஷியஸ் சிவ என்றார். சங்கர, சங்கரோதி நல்லது செய்பவர், கெட்டதை அழிப்பவர் சங்கரன். சிவசங்கரன் மங்களகரமானவரும் நல்லது செய்பவருமாகிய தேசிகனே. தேசிகன் ஆசிரியர், உபதேசம் செய்பவர், கற்பிப்பவர், ஆசானுமாகிய குருவுமாகிய சிவசங்கர தேசிகனே. அப்ப யாருக்கு குருவாக இருந்தவன்? சிவசங்கரனுக்கே குருவாக இருந்தவனே, சிவனுக்கு குருவாக இருந்தவனே, தந்தைக்கு குருவாக இருந்தவனே சுவாமிநாதனே, சிவசங்கர தேசிகனே, சண்முக பெருமான், சிவகுரு. அதே அர்த்தம்தான். தேவே, தேவலோகத்துக்கு அதிபதியே, குரமின் கொடிதோள் புணரும் தேவே. குரமின் கொடிதோள், வேடர் குலத்திலே வந்து உதித்த மின்னல் கொடி போன்ற வள்ளியை புணருகின்ற தோல் சேருகின்ற தேவே, தேவலோகத்து அதிபதியே. கோவே, கோவே என்றால் எல்லா உலகங்களுக்கும் தலைவன், குறிப்பாக தேவலோகத்துக்கு தலைவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, சண்முகனே, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. மாவேள் சரம் கெட மாயை விடா மூ வேடனை என்று முடிந்திடுமோ. மாவேள் சனனம் கெட. சனனம் என்பது ஜனனம் என்ற வட சொல்லு தமிழிலே சரணம் என்று பயன்படுத்தப்படுது. 7 சனனம், 7 ஜனனம், 7 ஜென்மம். அப்ப பொதுவாக நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் 7 பிறப்பண்டு. இங்கே சொல்லப்படுவது கந்தர பூதியிலே இந்த பாடலிலே சொல்லப்படுவது 7 வகையான பிறப்புகள்.
அப்ப 7 வகையான பிறப்புகள் இருக்கு. அது 7 வகையான பிறப்புகள் என்று சொல்லும் போதும் பெரிய என்ன சின்ன 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 வகையெல்லாம் பார்க்கவில்லை. பெரிய அளவுல பார்க்கும்போது 7 வகையான பிறவிகள். நான் அதை சொல்ல உங்களுக்கு விளங்கும். 7 வகை பிறப்புகளாவன தேவர், மனிதர், நீர் வாழ்வன, மிருகம், ஊர்வன, பறவை, தாவரம். உங்களுக்கு தெரியும், தாவரம் தெரியும், பறவை தெரியும், ஊர்வன தெரியும், மிருகம், நீரில் வாழ்வன, மனிதர், தேவர். 7 வகையான பிறவிகள். அப்ப இதுக்குள்ள இல்லாத வேற பிறவிகள் இருக்கும். இதுல என்ன சொல்றார்? பெரிய 7 வகை பிறவிகளும், பெரிய குறிப்பிடத்தக்க 7 வகையான பிறவிகள். அப்புறம் சில பேர் எடுத்து வச்சுக்கொண்டு அப்ப இந்த 7 வகைக்கு இல்லாத பிறவிகள் ஒன்று இல்லையோ? இருக்கலாம். பிரதானமா குறிப்பிடப்படுறது இந்த 7 வகையான பிறவிகள். மாள் சனனம் கடமாயை விடா. இந்த 7 வகை பிறவிகளும் கெட, என்னை விட்டு நீங்குமாறு. கெடன்னா அழிந்து போக, நீங்குமாறு. அப்ப 7 வகை பிறவிகளும் நீங்குமாறு என்றா என்ன அர்த்தம்? எனக்கு பிறவியே வேண்டாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அப்பா களைச்சு போனேன், களைத்தேன் ஜென்மம் எடுத்து. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம், ஜனனம் மரணம், ஜனனம் மரணம், புனரபி ஜனனம், புனரபி மரணம். பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், புனரபி ஜனனம், புனரபி மரணம், மீண்டும் மீண்டும் மாறி மாறி பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இப்படி எடுத்தெடுத்து களைச்சு போனேன். இந்த உழவு பிறவிகள் எடுத்தும் இந்த பிறவிகள்ல பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேத மாயான் என்று உபநிடதம் சொல்கிறது. இந்த உலகத்தை பரீட்சித்து பார்த்து விட்டேன், எல்லா பிறவிகளும் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றிலே ஒரு சாரம் இல்லை. எங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டம் வேணும். என்னடா இது வாழ்க்கை? வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. நான் சொல்றது டிப்ரெஷன் இல்லையா, மன அழுத்தம் அல்ல, அதனால வர்றதும் இருக்கு, அது வேற. இங்க சொல்லப்படுவது உங்களுக்கு ஒரு துன்பமோ மன அழுத்தமோ எதுவும் இல்லை, ஆனா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை. என்ன இது வாழ்க்கை? என்ன உண்மை? அதுதான் வாழ்க்கையில ஒரு உண்மையான சாரம் இல்லை. இது மாயைக்குட்பட்ட வாழ்க்கை. அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் என்ன இருக்கிறார்? மீண்டும் பிறவாமை வேண்டும், எனக்கு பிறவியே வேண்டாம். 7 வகை பிறப்பண்டு உருவகமா சொல்ற, எனக்கு பிறவி வேண்டாம். மாவல் சனனம் கெட மாயை விடா மூவேடனை, மூடனை, 3 விதமான ஆசைகளும், மாயை மயமான 3 விதமான ஆசைகளும் கிடைக்குமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண், பெண், பொன், இது உங்களுக்கு தெரியுமில்ல. இன்னொரு விதமாகவும் சொல்லுவார்கள், பெண்ணாசை அப்படியே இருக்க, பொன்னாசையும் அப்படியே இருக்க, மண் ஆசைக்கு பதிலா புத்திரர்கள், புத்திர ஆசை. அப்ப பெண்ணாசை, பொன்னாசை, புத்திரராசை, குழந்தை பாக்கியம் இல்ல புத்திரர்கள், பிள்ளை செல்வம், மக்கள் செல்வம். அப்ப எது எப்படியோ இந்த 3 விதமான ஆசைகளும் மாயை காரணமாக மாயையில் இருந்து தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசைகள் அவையும் இல்லாமல் போக வேண்டும். இந்த 3 விதமான ஆசைகளும் இந்த 7 வகை பிறவிகளும் என்னை விட்டு எப்பொழுது நீங்கும்? தேவலோக தலைவா, வள்ளியின் கணவா, சிவகுருநாதா, அடியேனது 7 வகை பிறவிகளும் நீங்கும்படி மாயை மயமான 3 ஆசைகளும் எப்போதுதான் வலிமை கெட்டு அடங்கி போமோ தெரியாது. வலிமை கெட்டு அடங்கி போது இந்த ஆசைகள், 3 விதமான ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த ஆசை எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் அறியாமையில் இருந்து தோன்றுகிறது. அதே அறியாமையில் இருந்துதான் அகந்தை, ஆணவமும் தோன்றுகிறது. அவன் அறியாமல் இருந்து ஆசை தோன்றியதன் காரணத்தினால்தான் பிறவிகள், அல்லது அறியாமையில் இருந்து அகந்தை தோன்றியதன் காரணத்தினால்தான் பிறவிகள்.
அப்போ பிறவிகளை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், பிறப்பு இறப்பை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், மீண்டும் பிறவாமை முக்தி நிலை வேண்டுமாக இருந்தால் ஆசைகளை இல்லாமல் செய்ய வேண்டும். ஆசைகளை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆசைகளுக்கு மூல காரணமாகிய அறியாமையை இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த அறியாமையை எப்படி இல்லாமல் செய்வது? அறிவின் ஊடாகத்தான் அறியாமையை இல்லாமல் செய்யலாம். அப்ப அறிவை தரக்கூடியவன் நீ. ஏன்? சிவசங்கர தேசிகனே, நீ சிவனுக்கு சங்கரனுக்கே உபதேசம் செய்தனே, அப்பனுக்கு உபதேசம் செய்த. பலமே அப்பாதான் மகனுக்கு உபதேசம் செய்வார். தம்பி, இதை எப்படி செய்யக்கூடாது, இதை எப்படி செய்யணும், இப்படித்தான் நடக்கணும். தந்தை தான் மகனுக்கு வழிகாட்டுவார், உபதேசம் செய்வார், கற்பிப்பார். இங்கு மகன் தந்தைக்கு உபதேசம் செய்வார். சுவாமிநாதன் முருகப்பெருமான் தகப்பனுக்கே உபதேசம் செய்த ஞான குருவாக, சிவகுருவாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நீதான் அந்த மெய்ப்பொருளை, அறிவை உபதேசம் செய்ய வேண்டும் என்பதும் இந்த உருவகத்தினூடாக இங்கே வெளிப்பட்டு நிற்கிறது. அப்ப அந்த உபதேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு அருணகிரிநாத சுவாமிகள் தொடர்ச்சியா பார்க்கிறார். இந்த 7 பிறவிகளையும் இல்லாமல் செய்யணும், 3 விதமான ஆசைகளை இல்லாமல் செய்யணும், அப்பதான் நீ எனக்கு உபதேசம் செய்வாய், இது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும் என்று தொடர்ச்சியாக அவர் விடாமல் ஏதோ ஒரு விதத்துல மாறி மாறி தன்னுடைய சிந்தனைகளை கந்தர் அனுபூதியூடாக எடுத்து சொல்லுகிறார். தொடர்ந்து 40வது பாடல். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு அங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு தெரிந்தவனே. வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். இன்றைய தலைப்பு வேல் மறவேன், வேலை மறவேன். அப்போ கதிர்வேல், கதிரண்டா ஒளி, ஒளி வீசுகின்ற வேல், ஞான வேல். ஒளி என்பது அறிவை குறிக்கும். இந்த கதிர்வேல் எப்படிப்பட்டதாம்? வினை ஓடவிடும் கதிர்வேல். அன்பர்களது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் இரு வினைகளையும் அகற்றக்கூடிய ஞான ஒளியை வீசிய வண்ணம் இருக்கின்ற உன்னுடைய வேலை, வேலாயுதத்தை மறவாதவனாகிய நான். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். உன்னுடைய அந்த வேலாயுதத்தை நான் மறக்க மாட்டேன், எப்பிறவியிலும் மறக்க மாட்டேன். வேலாயுதம் என்று எதுக்கு சொன்னாலும் கதிர்வேல், ஒளி வீசுகின்ற வேல். அந்த அறிவை, ஞானத்தை, ஞான சக்தியை எனக்கு தான். வள்ளியம்மா இச்சா சக்தி, தெய்வானை அம்மா கிரியாசக்தி, வேலாயுதம் ஞானாசக்தி. அப்போ வினையோடு அவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. மனைவி, பிள்ளைகள், செல்வம் என்று சொல்லப்படும் குடும்ப வாழ்க்கையில் சிக்கப்பட்டு துன்பப்படலாமோ? ஏற்கனவே நாங்க பார்த்த விஷயம் தான் இது. நிறைய பாடல்கள் அடிக்கடி பாடக்கூடிய விஷயம். மீண்டும் சொல்கிறேன், மனைவி, பிள்ளைகள், செல்வம் என்று சொல்லுகின்ற இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு மனிதனால் பற்றில்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட முடியும் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பற்று வைக்கும் பொழுதுதான் அந்த பற்று எங்களுக்கு துன்பத்தை தருகிறது. அதுவும் அதீதமான பற்று, அதீதமான பாசம் அறிவு கண்ணை மறைத்து விடுகிறது. நிறைய யாழ்ப்பாணத்தில் எடுத்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக நம்புகிறார்கள்.
தந்தையும் தாயும் வேலைக்கு செல்லுகின்ற படித்த உயர் பதவிகளில் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைய முழுமையா நம்புகிறார்கள். இல்ல உங்களோட மகன் கொஞ்சம் பிள்ளையா போறார் போல கிடக்குன்னு சொன்னா கோவம் வருது. சாமியாருக்கு எனக்கு தேவையில்லாத எந்த பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் தானே. அப்புறம் அதே பெற்றோர் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி இஞ்சாதான் தெரியும், சில ஒரு ஆயுதத்துக்கு தான் தெரியும். மன்னிச்சு கொள்ளுங்கோ, நீங்க சொல்லிக்க நாங்க யோசிக்கல, இப்ப எல்லாம் போச்சு, பிள்ளைய காப்பாத்துங்க. கடைசி கட்டத்துல ஒண்ணு வந்து காப்பாத்துங்கோண்டா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யலாம். அப்ப என்னது அதீதமான பாசம், என்னுடைய மகன் என்னுடைய மகள், அதீதமான பாசம்ன்றது அந்த பற்று. அப்ப இது ஆழமாக நோக்க வேண்டும். இது சில பேர் வந்து இதுக்கு விளக்கம் மாறி தவறா கொடுத்து விடுவார்கள். குடும்ப வாழ்க்கையை அருணகிரிநாத சுவாமிகள் எதிர்க்கிறார். யாரும் கல்யாணம் கட்டக்கூடாது, யாரும் பிள்ளை வரக்கூடாது, யாரும் தொழிலுக்கு போகக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாது. அப்பப்பா அப்படி இல்லை, பற்றில்லாமல் செய்ய வேண்டும். இல்ல சரி நான் பற்றோட செய்ய போறேன், இப்ப என்ன பற்றோட செய்தால் துன்பப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும், தான் பிரச்சனை. அப்ப பற்றில்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மனையோடு தியங்கி மயங்கிறோம், அதுல அதீதம். அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் எடுத்தாலும் இந்த சிற்றின்பத்திலே பெண்ணின்பத்திலே காமத்திலே அதீதமா மூழ்கி போயிட்டார். அஞ்சுங்கட்டு அறிவுங்கட்டு எல்லாம் உடல்லையே நோய்வாய்ப்பட்டு தொல்நோய் வந்து மனைவியே அருகில இருக்க அணைக்க இதுக்குமே உடன்படாத ஒரு மிகவும் மோசமான கேவலமான நிலை அருணகிரிநாத சுவாமிகள் நிலை. கூட பிறந்த தமக்கு அக்கா சொல்றா, உனக்கு பெண்ணின்பம் வேணும்னா என்ன எடுத்துக்கொள்ள, இதை விட கடுமையான வார்த்தை எது இருக்க முடியும் உலகத்துல? இந்த அடிப்படையிலே அவர் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், இதுல மயங்கி தியங்கி போனா இப்படி மோசமான நிலைக்கு போய்விட்டால் எல்லாமே அழிந்து விடும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், செல்வம் அழிந்து விடும், படித்த அறிவு கல்வியால எந்த பயனும் கிடையாது. ஆக எனக்குள்ளே எந்த பலகீனம் இருக்கிறதோ, எந்த ஆசை என்னை வருத்துகிறதோ, இதனால் நான் அலக்களிக்கப்படுகின்றேனோ, புயலிலே அகப்பட்ட கப்பல் போல அங்கும் அலைந்து திரிகின்றேனோ, இதற்காக ஏங்கி அது விஷம், உங்களை அழித்து விடும். அதை கண்டுபிடிச்சு வேலை மறவேன். வேலை மறவேன் என்ற ரெண்டு அர்த்தம். முருகப்பெருமானுடைய வேலை மறவேன், எந்த வேலை எதுவோ அதை நான் மறக்கக்கூடாது, வேலைக்கு போகணும். வேலை வணங்குவது நம் வேலை. இரண்டாவது வேலை என்பது ஒர்க். வேலை மறவேன் என்றால் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அப்ப நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய வேண்டும். இல்லற வாழ்க்கை என்பதும் வாழ்க்கை என்று ஒரு வழிமுறை. ஆனால் அதிலே அதீதமாக மூழ்கி போகும் பொழுதுதான் அங்க பற்று வருது, பிரச்சனை வருது. எல்லாமே அப்படிதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதுதான் அற்புதமான பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்ப அந்த இதை இதுல அருணகிரிநாத சுவாமிகள் இரண்டாவதா சொல்றார், மனையோடு தியங்கி மயங்கிடவோ. ஆக முருகப்பெருமானே நான், அது மட்டுமல்ல, அடுத்து முருகப்பெருமானை எப்படி வர்ணிக்கிறார்? சுனையோடருவி துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. சுனையின் கண்ணும் நீர்த்துறையிலும் திணைப்புலத்திலும் பரனுக்கு பக்கமாகவும் திரிந்து வள்ளியம்மையாருக்கு திருவருள் புரிந்தவரே. சுனையோடு அருவி, சுனையோடு அருவி துறையோடு, சுனையோடும் சுனையிடத்திலும் வள்ளிமலையிலே இருக்கக்கூடிய சுனையிடத்திலும், அருவி நீர் பாய்ந்து செல்லுகின்ற அந்த துறையிடத்திலும், பசும் திணையோடும் திணைக்கதிர்கள் முற்றி விளைந்த பசுமையாக இருக்கிற இடத்தோடும் திரிந்தவனே, இதனோடும் திரிந்தவனே, வேடர்களோடும் வேடர்களால்
கட்டப்பட்ட பரனுக்கு பக்கமாகவும் திரிந்தவனே. வள்ளியம்மைக்கு அவர் அருள் புரியும் போது இப்படியெல்லாம் திரிந்தவனே, நீ வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். வேலை நான் மறவேன், கதிர்வேலை நான் மறவேன். ஏனென்றால் கதிர்வேல் தான் வினையை ஓடவிடும். இந்த வினையை ஓடவிடும் என்றால் நல்வினை தீவினை, இந்த ரெண்டு வினையையும் அழிக்க வேண்டும். வினை அழிக்கப்பட்டால் தான் பிறவி இல்லை. பிறவிக்கு காரணம் வினை. வினை அழிக்கப்பட வேண்டும் என்றால் எவ்வாறு அழிக்கப்படுதல் என்பதற்குத்தான் வேதாந்தம் அற்புதமான வழிமுறையை சொல்கிறது. ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யக்கூடாது. அகம் கரோதி இது அகங்காரக. நான் தான் செய்கிறேன் என்று கட்சி செய்யறதுதான் அகங்காரம், ஈகோ. எல்லாவற்றையும் இறைவனே செய்விக்கிறான். முருகப்பெருமானே செய்விக்கிறான், சிவபெருமானே செய்விக்கிறான், இறைவனே செய்விக்கிறான். நான் வெறும் கருவி. பேச்சு வழக்குல சொல்லுவோம் எல்லாம் அவன் செயல் என்று சொல்லுவோம். உள்ளுக்கு நச்சு கொள்றது அவன் என்றது யாரும் இல்லை, நான் தான். வெறுமனே எல்லாம் அவன் செயல் சில பேர் வாய் கிளியோ ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே 100 தரம் சொல்லுவீங்க. நம்பாதீங்க. அதிகமா சொல்றாரோ அங்க உள்ளுக்கு இல்ல. இந்த இன்னொரு பழமொழி வேற ஞாபகத்துக்கு, குறைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குறைக்காது. இப்ப யார் இதை திருப்பி சொல்றாரோ அவர் அங்க உள்ள அப்படி இல்லை, அதனால அவர் சொல்றார். ஒரு சின்ன உதாரணம், எங்களோட அன்றாட வாழ்க்கையில நான் இந்த உடல் என்றது ஊறி போச்சு. ஞாபகமா பயங்கரமா எங்களுக்குள்ள இருக்கு. நான் இந்த உடல் என்ற எண்ணம், ஐ ஆம் திஸ் பாடி என்ற எண்ணம், அந்த தோட் எங்களுக்குள்ள ஆழமா இருக்கு. பிறகு நான் இந்த உடல் என்ற எண்ணம் வந்த உடனே நான் ஆண், நான் பெண். ஒவ்வொரு நாளும் காலம் அப்படி எப்படி சொல்றீங்களா? நான் ஆம்பளை. ஒரு நாள் இப்படி திருப்பி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தா எல்லாம் சந்தேகம் பண்ண, உண்மையிலே இவர் ஆம்பளையோ? அவருக்கே சந்தேகம் போற கதை அடிக்கடி சொல்லி சந்தேகத்தை வராம தடுக்கிறாரு. அவர் நான் ஆண்மகன் என்றது யாருமே சொல்வது கிடையாது. ஏன்னா ஆண் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதே போலத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவோ, பேச்சு பேசுவதற்காகவோ, பிரசங்கம் செய்வதற்காகவோ அல்ல, கடைபிடிக்கப்பட வேண்டியவை. அப்ப ஒருவர் எல்லாம் அவன் செயல், எல்லாம் முருகப்பெருமான் தான் செய்கிறார், அவற்றை திருவருளான் என்று சொல்லிக்கொண்டு மனசுக்குள்ள எல்லாம் நான் தான் செய்கிறேன், தெரிந்தானே என்னை பற்றி, நான் தான் எல்லாம் மனசுக்குள்ள நச்சுக்கொண்டு வெளியில எல்லாம் அவர் தான் செய்கிறார், முருகப்பெருமான் தான் செய்கிறார் என்று சொல்றதை விட நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொல்றது உத்தமம். அப்ப நான் இனிமேல் நான் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிக்கொண்டு தெரியப்போம். என்ன முதலாவது ரொம்ப ஏமாற்றி நாங்க ஏதாவது சீட்டிங், நாங்கள் ஏமாற்றுறோம். இந்த அடிப்படையில நான் தான் செய்யறேன்னு சொல்றது உத்தமம். அதை விட உத்தமமானது எதுவென்றால், வெளியில யாராவது கேட்கும் பொழுது நான் தான் அதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நான் செய்யவில்லை, அவர்தான் செய்திருக்கிறார் என்று நினைப்பவர் தான் உத்தமமானவர். அப்ப சில மேடைகள்ல ஒருவருக்கு மாலை போடும் பொழுது சில ஐயோ எனக்கு மாலையெல்லாம் போடக்கூடாது, நான் மாலையெல்லாம் விரும்புறேல, பேர் விரும்புறேல, புகழ் விரும்புறேல என்று இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு அகங்காரம் ஆழமா இருக்கு. என்னன்னா மற்றவையெல்லாம் மாலைக்கு அடிமை, மாலை போடணும் என்று விரும்பினோம். நான் அப்படி இல்லை, நான் மாலைகளை விரும்பாதவன் என்ற அகங்காரம் இருக்கிறதே, அது மிக ஆழமான அகங்காரம். மாலை எனக்கு போடு, எனக்கு கௌரவம் செய்ய விரும்புறவனுடைய அகங்காரத்தை விட எனக்கு மாலை போடக்கூடாது, நான் மற்றவிய மாதிரி இல்லை என்று சொல்லி வர அகங்காரம் இருக்கே, மிக மிக ஆழமானது. இதனாலதான் ஆன்மீகத்துல நாங்க பின்பற்ற விஷயங்களை எங்களோட குருவை தவிர அல்லது எங்களோட ஆச்சாரியரை தவிர, ஆசானை தவிர வேற யாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, நான் 40 வருடமா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் விடியப்ப 4 மணிக்கு எழும்பி 108 தரம் ஓம் நம சிவாய சொல்றேன். இதெல்லாம் மற்றவைக்கு சொல்லக்கூடாது. சொன்னா அகங்காரம் வளர்ந்து விடும்.
நான் ஒரு சன்னியாசி என்ற ஒரு நினைப்பு வந்தாலே அதுவே அகங்காரம் தான். நான் ஒரு சன்னியாசி, அகங்காரம். துறவியா இருப்பவர்கள் எல்லாம் ஞானிகள் கிடையாது. இந்த அகங்காரம் ரொம்ப மோசமானது, ரொம்ப ஆழமானது, ரொம்ப பொல்லாதது. அப்ப இந்த வினையை ஓட ஓட செய்யக்கூடிய கதிர்வேலை மறவேன். அப்ப வேலை வணங்குவதன் ஊடாக அந்த அறிவு, அப்ப ஒரு செயலை செய்யும் போது நான் செய்கிறேன், அகம் கர்த்தா என்ற எண்ணம் இல்லாம செய்ய வேண்டும். இதைத்தான் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் கர்மயோகம் எடுத்து சொல்கிறது. கர்மண்யேவாதிகாரஸ்தே. தொடர்ச்சி நாங்கள் நாளை பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் செய்தால் என்ன நடக்கும்? நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் எல்லாம் முருகப்பெருமானே செய்விக்கிறார். பிரசாதம் கிடைக்கும் பொழுது, வாழ்க்கையில் ஒன்று நடக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் போது இது இறைவனுடைய பிரசாதம். நாங்கள் இந்த முறை சிவகுரு ஆதீனத்தினுடைய வருடாந்த கருப்பொருள் யாவும் ஆன்மீகமே ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாவும் ஆன்மீகமே என்றால் எனக்கு எது நடைபெறுகிறதோ, எனக்கு எது கிடைக்கிறதோ எல்லாம் இறைவனுடைய செயல். நன்மையோ தீமையோ, லாபமோ நட்டமோ, இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ எல்லாம் அவன் செயல். அவனின்றி அணுகும் அசையாது. எது வந்தாலும் நான் அதை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். பிரசாத புத்தின்னு பேர் கர்மயோகம். நன்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தன் கடன் அது ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன், என்னுடைய கடமை, பணி செய்து கிடப்பதே. பணி செய்து, பணி கடமை, என்னுடைய கடமையை செய்து கிடப்பதே என்றால் என்ன? பலனை எதிர்பாராதே. இல்ல நான் தான் செய்தேன் தம்பட்டம் அடிச்சு கொண்டு தெரியாது. சில பேர் வெளியில சொல்ல மாட்டேன், நான் தான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவன் செயற்பாடுகளை பார்த்தா அவர் தான் அங்க பாஸ், அவர் தான் நடத்துறார், பார்க்க வழங்கும். ஆனா கிடைச்சு ஐயோ நான் முருகப்பெருமான் பக்தர், நான் எல்லாம் இல்லைன்னு தான் கேட்டா சொல்லுவோம். எங்களுக்குள்ளேயே இந்த பண்பியல் இருக்கலாம். நாங்கள் ஒருவரும் சுய ஆய்வு செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அகங்காரத்தை, ஆணவத்தை அழிப்பதற்கு வேலை நான் மறவேன். வேலை மறக்காமல் வணங்கினால், வேலை நினைத்தால் இந்த அறிவு கிடைக்கும். கிடைத்தால் என்ன நடக்கும்? நாளை பார்க்கலாம். ஓம் நம சிவாய.